சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசி அல்லது கடகலக்கணத்தில் பிறந்த உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நீங்கள் பிறந்த அம்சம் லைஃப் ஸ்டைல்னால் நீங்கள் எந்த அம்சத்தில் பிறந்திருக்கீங்க அதான் முக்கியம். உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய மேரிட்டல் லைஃப், உங்களுக்கான கிட்ஸு, உங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்த்து எப்படி இருக்கும்? இது பற்றியான சுருக்கமான பலன் தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாகவே நான் உங்களுடைய கேரக்டர் இதெல்லாம் டைத்தை வச்சு அதெல்லாம் உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியும். பட் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். அதை பற்றியான விளக்கங்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கடகலக்கணம்னா நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்போயுமே இதை மறந்துடாதீங்க. சந்திரனுடைய ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும், வளரும் தேயும். 15 நாள் அவர் வளருவார், 15 நாள் தேய்வார். எப்பயுமே நம்முடைய லைஃப்பும் இதை ஒட்டி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்பயும் நீங்கள் பேசிக்கலாக மறந்துடாங்க. ஒரு கிரகத்தினுடைய அம்சத்தில் நம்ம பிறக்கமுன்னா அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலையோ அது நம்ம வாழ்க்கையில் நம்மளே இயக்கி கொண்டே இருக்கும். அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய எஜுகேஷன், இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்குரிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒன்று, அடுத்தபடியாக சுக்கிர பகவான் ஒன்று, குரு பகவான் ஒன்று. ஆக ஹையர் எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எஜுகேஷன், இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் உங்களுடைய எப்பயுமே தெரிஞ்சுங்க, உங்களுடைய 8ஆம் அதிபதியாக சனி இருக்கார். இந்த கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி இருந்தாலே வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம். எதில்? ஹையர் எஜுகேஷனில் போராட்டங்கள், வெளிநாடு போகணும்னா அதில் போராட்டங்கள், அப்பாவோட கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இப்படி அவருடைய இயற்கையான சுபாவங்களை இந்த கிரகங்கள் நம்மளை வெளிப்படுத்தினால நமக்கு அதனால் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஹையர் ஸ்டடியில் பெரிய ஒரு பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் எப்பயுமே ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் உங்களுடைய வேலைக்குரிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு, செவ்வாய். குரு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு 6ஆம் அதிபதி, அவரே 9ஆம் அதிபதி. செவ்வாய் 10ஆம் அதிபதி. முதல்ல 6ன்னா என்னென்னு தெரிஞ்சுங்க, சர்வீஸ். 10ன்னா என்னென்னு தெரிஞ்சுங்க, அதுவும் ப்ரொஃபஷன், அதுவும் சர்வீஸ் தான், கரியர் தான். பட் அதில் 10 கவர்மெண்ட் சர்வீஸு, ப்ரைவேட் செக்டார் ஆர் எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்ன், இதை சொல்லுவது 10. ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்குது. ஆனால் குருவுக்கு இன்னொரு ஆதிபத்தியம் 9. அந்த வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அடிக்கடி வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் அதர் ஸ்டேட்டில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதர் கண்ட்ரியில், அப்ராடில், ஆன்சைட்டுக்கு, இதுக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் பிறந்த ஊரை விட்டு அடுத்த ஊரில் வேலைக்கு போகிறது, பிறந்த நாடை விட்டு அடுத்த நாட்டில் வேலைக்கு போகிறது, அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிறது, இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் கெரியரில் நல்லா இருக்குது. பட் அடிக்கடி மாற்றங்கள் என்பது இருக்குது. அடுத்தபடியாக பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்குற போது ஒரு மனிதனுடைய வருமானம் 2 விஷயத்தில் தான். ஒன்று வேலைக்கு போய் நம்ம சம்பாத்தியம் பண்ணணும், அல்லது பிஸ்னஸ் பண்ணி நம்ம சம்பாத்தியம் பண்ணணும். இங்கே வேலை எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, ஒரு பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணுறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இதை சொல்லக்கூடியது தான். அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைடு, கடக ராசியெல்லாம் பிறந்த உங்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவரே 11ஆம் அதிபதியாக இருக்கார். ஆக உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த துறை நல்லா இருக்குது. உங்களுக்கு அது சேல்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆக எவ்வளோக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு லைஃப்பில் சேல்ஸ் இருக்கும். பட் ஓரளவுக்கு வருமானமும் வரும். ஆனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக பிஸ்னஸ் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி சனியாக இருக்கார், அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போ வாழ்க்கையில் பிஸ்னஸ் இருக்குது, அது ப்ரொடக்ஷன் சைடோ சேல்ஸ் சைடோ லாபம் இருக்குது, வருமானம் இருக்குது. பட் 8 வந்தாலே லாபம் லாக் ஆகுதுன்னு அர்த்தம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் தொழிலில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய பணங்கள் வராத பணம் எல்லாம் வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். பட் உங்களுடைய பணம் எங்கேயோ ஒரு விதத்தில் முடங்குவதற்கு, லாக் ஆகுவதற்கு, இன்னொருத்தங்கிட்ட ஹேண்டிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பிஸ்னஸில் கவனம்.
எப்பயுமே 8ல் போய் சனி இருந்தாலே உங்களுக்கு பணம் லாக் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தபடியாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 7ஆம் அதிபதி, அவரே 8ஆம் அதிபதி. ஏதாவது ஒரு லைஃப்பில் திருமணத்திற்கு முன்னோ பின்னோ அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மேரிட்டல் லைஃபுமே நார்மலாக தான் இருக்கும். 7 திருமணம் உண்டால் கூட 8 கணவன் மனைக்குள் அப்பப்போ கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய 9ஆம் அதிபதியாக குரு இருக்கார். எப்பவுமே லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய குழந்தை பாக்கியம் கிட்ஸ் எப்படி இருக்குது? செவ்வாய் அவரே 10ஆம் அதிபதி. மேக்ஸிமம் உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அவர்களால் நன்மை உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியாக சுக்கிரன் அவரே 11ஆம் அதிபதியாக இருக்கார். அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் அசையும் அசையா சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ காரோ ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. போத்தார் சைடு ஆண் பெண் எல்லாருக்குமே. ஸோ உங்களுடைய பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் போகிறதுக்கு அதில் நிறைய தடைகள், பிரேக்கு இது எல்லாமே இருக்குது. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் கடன், நோய். ஸோ உங்களுடைய 6ஆம் அதிபதியாக குரு பகவான் இருக்கார். 9ஆம் அதிபதியாகவும் அவர் இருக்கார். 12ஆம் அதிபதியாக புதன் இருக்கார். அப்போ வாழ்க்கையில் நோய் என்பது உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதிலே லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒபிசிட்டி அல்லது லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தைராய்டு, டயபெட்டிக் வர்றதுக்கு, ஜாயின்டிஸ் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ப்ரெஷர். ஏன்னா உங்களுடைய 12ஆம் அதிபதியாக புதன் இருக்கார். புதன் அப்படின்னாலே நீரோ ப்ராப்ளம், நெப்ரோ ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான அப்டமனில் பிரச்சனைகள் இதெல்லாமே லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதியாக செவ்வாய். நீங்கள் ஏதாவது எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கலைத்துறை அல்லது விளையாட்டுத்துறை இதில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் உங்களை இன்வால்மெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுடைய பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு லைஃப்பில் குறையும். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. காரணம் என்னென்னா உங்களுடைய 8ஆம் அதிபதியாக எப்பயுமே சனி பகவான் இருக்கார். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேதனை, 8 நாளே ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மன வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், கடன், வட்டி, ஆப்ரேஷன், ஆக்சிடெண்ட்டு இப்படி எதையோ ஒன்று நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதை ஒட்டி. அதனால் நீங்கள் இது மாதிரியான விஷயங்களில் எப்பயுமே கவனமாக இருக்கணும் சனி இருக்கிறதுனால. அது மட்டுமல்ல, எப்பயுமே தெரிஞ்சுங்க உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மை. அவர்களால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எமோஷனும், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கு கீழ் உள்ள உங்கள் வயசுக்கு கீழே உள்ளவங்களோட பழகுங்க, பெரிய லெவலில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி குரு, 8ஆம் அதிபதி சனி. அப்போ 6ன்னா கடன், 8ன்னா ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு. லைஃப்பில் கடன் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. கடன் இல்லைன்னா எப்பயாவது ஒரு கடனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 முக்கியம். வாழ்க்கையினுடைய தத்துவம், நாம் ஒன்றை இழக்கும் பொழுது இறைவன் நமக்கு பிடிச்ச இன்னொன்று கொடுப்பார். அதனால் நீங்கள் இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ஹெல்த்து நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராது, வேலையில் ப்ராப்ளம் வராது கடன் இருந்தால். ஸோ அது எதுவுமே இல்லை, நான் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சால் நீங்கள் அதுக்குரிய பலனை கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே சனி பகவான் 8ஆம் இடத்தோட தொடர்பு. ஏதாவது ஒரு கவலை, ஒரு பீதி, மனக்குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆக ஒன்றிலிருந்து ஒன்று விடுபடுவதற்கான தீர்வு தான். சரி, நாம் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது, நல்ல வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நீங்கள் வழிபடக்கூடியது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா. இந்த பிரம்மதேவனுடைய வழிபாடு உங்களுடைய படைப்பின் ரகசியத்தை, கஷ்டத்தை, துன்பத்தை போக்கக்கூடியவர். அவரால் மட்டும்தான் முடியும். ஆக முருகனையும் பிரம்மாவையும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையும். நன்றி, வணக்கம்.